தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கு இன்னும் 21 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் களத்தில் நிற்கும் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் தர்மபுரி நாடாளுமன்ற பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழிநெடுகிலும் அவருக்கு ரோஜா மலர் தூவி வரவேற்பளிக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் கொளத்தூர் சத்யா நகருக்கு சென்ற சௌமியா அன்புமணி ஹிந்தி மொழியில் பேசி வாக்கு சேகரித்தார். अस्सलाम वालेकुम सलाम, मेरा नाम सौम्या अंबुमणि है. मैं यहाँ का धर्मपुरी MP कॉन्स्टिट्यूंसी का सदस्य बनना चाहती हूँ और आपके आशीर्वाद लेना चाहती हूँ. தமிழகத்தில் கஞ்சா போதை தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டிய சௌமியா அன்புமணி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீர் மேலாண்மை மற்றும் பாசன திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றார். நீர் பாசன திட்டங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டது இன்னைக்கு நம்ம அந்த பலனை அனுபவிக்கிறோம். போதைக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தான் அது பெரிய தலைவிரித்தாடுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையாக நம்ம பார்க்கின்றோம். எவ்வளவு இளைஞர்கள் சீரழிகிறாங்க. கண்டிப்பாக இதை நோக்கி எங்களுடைய இன்னும் செயல்பாடுகள் அதிகமாக தான் இருக்கும். தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் முரசொலி தஞ்சை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி அக்ரஹாரம், கோடியம்மன் கோவில் பகுதி, சருக்கை, கரந்தை, பூக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிர்வாகிகள் புடைசூழ திறந்த வாகனத்தில் நின்றபடியே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சைதாப்பேட்டையில் ஜாஃபர்கான் பேட்டையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தொகுதிக்கு எவ்வித திட்டங்களையும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டிய அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சிக்கு மக்கள் தீர்ப்பு விரைவில் வரவுள்ளதாகவும் மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் அவர்களிடம் மாநில உரிமைகளை மீட்டுத் தருவோம் என அவர் உறுதியளித்தார். கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த நடவடிக்கையும் அவருடைய காலகட்டத்தில் செய்யல. மக்கள் அவர் சென்று சந்திக்கல. மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஊழலுக்கு பெயர் போன ஒரே கட்சி திமுக எனவும் பாஜக ஆண்டி கட்சி என்றும் விமர்சித்தார். பால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதை அவர் நகைச்சுவையோடு சுட்டிக்காட்டியது கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. அவர் முகத்தை பாருங்களேன், பால் வடிகிற முகம். ஆனா பால் வடிதான்னு சம்பத்துக்கிட்டு வந்துடுறாங்க, புடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பால் விலை அவ்வளவு அளவுக்கு ஏறி போச்சு இல்லையா. வேலூர் தொகுதிக்குட்பட்ட அணைக்கட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் AC சண்முகம் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய வேட்பாளர் AC சண்முகம் மோடி 3வது முறையாக பிரதமராவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்றார். மோடிஜி தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் முடிவாகி போச்சு. அதை யாராலும் மாற்ற முடியாது. எந்த கொம்பனாலும் அவரை பிரதமராக தடுக்க முடியாது. கரூரில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து பிரச்சாரம் செய்த நடிகை விந்தியா திருமாவளவனை நினைத்தால் வடிவேலுவின் ஊத்தாப்பம் காமெடிதான் நினைவுக்கு வருவதாகவும் திமுகவில் சமூக நீதி தெரியவில்லை, ஜாதிதான் தெரிவதாக சாடினார். மீண்டும் மோடி வேண்டும், மோடி என்பது மீண்டும் கேடி என்பது போல கேட்பதாக அவர் கூறினார். திருமாவை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு காமெடி ஞாபகம் வரும். வடிவேலு காமெடி. வடிவேலு ஒரு ஹோட்டல்ல போய் தோசை ஆர்டர் பண்ணுவாரு. அண்ணனுக்கு நல்ல ஸ்பெஷலா மொறுமொறுன்னு வெங்காயம் தூக்கி நிறைய நெய் ஊற்றி பதமா ஒரு ஊத்தாப்பம் சொல்லிடா தம்பின்னு. அதை கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசை ஆனா சால்ட்டா சொல்லிட்டு போவாரு. அதே மாதிரிதான் திருமாவளவனும் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பொது தொகுதி 2, தனித்தொகுதி 2, ஒரு ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்னம் ஆரம்பிப்பாங்க. மொத்தத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாக்கு 2 தனி தொகுதி என்று போயிடுவாரு. இவரும் வாய மூடிக்கிட்டு அதை வாங்கிப்பாரு. விந்தியா பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென பிரச்சார வேனில் பழுது ஏற்பட்டு லிப்ட் கீழே இறங்க அவர் இருந்தபடியே 2 விரல்களை காண்பித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.